அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இக்கண்காட்சியின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் முதல் பகுதியான மக்கா வாழ்க்கை. இந்த இடத்துலேருந்து நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கிறோம். அந்த வகையில் இந்த பகுதியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றால், முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தெரிவு செய்யப்பட்டது எந்த இடத்துல எந்த நேரம் என்பதையும், அதுக்கடுத்தது நபி அவர்கள் அந்த மக்களை இஸ்லாத்துக்கு அழைப்பதற்காக வேண்டி செய்த ரகசிய பிரச்சாரம் மற்றும் பகிரங்க பிரச்சாரம். அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள் மக்கா விட்டுவிட்டு மக்காவை விட்டுவிட்டு ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் என்பதை காட்சிப்படுத்துகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தெரிவு செய்யப்படும் பொழுது நாங்கள் குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான இடம்தான் இந்த ஹிரா குகை என்பது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுடைய விமோசனத்துக்காக வேண்டி தியானம் செய்த ஒரு குகை தான் இந்த ஹிரா குகை. இந்த குகையில் இருக்கும் பொழுது தான் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் அனுப்பி சூரத்துல் அலக்கின் முதலாவது 5 ஆயத்துகள் இறக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தெரிவு செய்யப்பட்டது இந்த இடத்துல வச்சு தான். அதாவது இது மக்கமா நகரத்தை, அந்த காலத்துடைய மக்கமா நகரத்தை இது காட்சிப்படுத்துகிறான், அவ்வளோதான். சரியா? அப்போ ஆரம்பமாக இது மக்கா நகரம் அந்த நேரத்தில் எப்படி இருந்தது என்பதையும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை தான் இதில் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஜபல் நூர், காபா, மக்காம் இப்ராஹிம், தாருன் நதுவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு, அதே போல் மக்காவில் காணப்பட்ட முக்கியமான சந்தைகள், ஜம்சம் கிணறு, அப்படி என்று சொல்லி மக்காவில் அளிக்கக்கூடிய முக்கியமான இடங்களும் மக்கமா நகரம் தான் இது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா அந்த நபி அவர்களின் மூலம் எதிர்பார்த்த இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லும்படி சொன்னார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக இரகசியமான முறையில் தனக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவர்களிடம் மட்டும் சென்று இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தார்கள். இப்படி இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட முதலாவது பெண்மணி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, முதலாவது ஆண் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, முதலாவது சிறுவர் அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு, முதலாவது அடிமை ஸெய்த் இப்னு ஹாரிஸா. இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் இவங்களும் ரகசியமான முறையில் தாவத் செஞ்சு இன்னும் சிலர் இஸ்லாத்துக்குள்ளே அழைத்து கொண்டார்கள். அப்படி முக்கியமான அழைக்கப்பட்ட பேர் தான் நீங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இப்படி யார் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு இஸ்லாமிய வரலாற்றில் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று சொல்லப்படும். அப்படியானவர்கள் தான் இந்த இடத்துல நாங்கள் பெயர் பலகையில் அவங்களோட பெயர்களை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதற்கு பின்னால் ஒரு சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கூட்டம் பேசின பரவாயில்ல இடையில உங்களுக்கு. இப்போ இந்த இடையில இப்போ இங்கிட்டலாம் போனால் பரவாயில்லையா? இப்படியெல்லாம் போனால் பிரச்சனை இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையாக ஆரம்பித்த தாவத் இப்போ பலருடைய ஒத்துழைப்பு கிடைச்சதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா சொன்னான், இதை நீங்கள் பகிரங்கமாக சொல்ல வேணும். இஸ்லாத்தில் என்னென்ன விடயங்கள் போதிக்கப்படுதோ அதை நீங்கள் பகிரங்கமாக சொல்லுங்கன்னு சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகிரங்க பிரச்சாரத்தை 3 விதமாக மேற்கொண்டார்கள். நாங்கள் அந்த வரலாறை பார்க்கும் பொழுது எங்களுக்கு விளங்கக்கூடியது அந்த 3 விடயங்கள். அதில் முதலாவது என்னென்றால் பனு ஹாஷிம்களை அழைத்தல். அதாவது அவங்களோட குடும்பத்தார்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து அவங்க எல்லாம் பனு ஹாஷிம்களை எல்லாம் அழைத்து தான் நபியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன், என்னை ஏற்றுக்கோங்க என்று சொல்லி முதலாவது தனது குடும்பத்துக்கு இஸ்லாத்தை சொன்னார்கள். ரெண்டாவது என்ன செய்தார்கள் என்றால் சஃபா மலையின் மீது என்று எழுதிக்கிறோம். அதாவது சஃபா மலை என்பது மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மலை. அந்த மலையின் மீது ஏறி அவங்க மக்காவில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் அழைத்து இஸ்லாத்தை சொன்னார்கள். அதாவது தனது குடும்பத்துக்கு சொன்னதுக்கு பிறகு குடும்பத்துக்கு இஸ்லாத்தை சொன்ன பிறகு தான் வாழக்கூடிய ஊர் மக்கள் அனைவரையும் அழைத்து இஸ்லாத்தை சொன்னார்கள். மூன்றாவது கட்டம், அவர் உலகத்துக்கே அனுப்பப்பட்ட நபி என்ற வகையில்
மக்கமா நகரம் உலகத்தார் அனைவரும் வரக்கூடிய பிரதேசமாக இருந்தது. என்ன காரணம் என்று சொன்னால், ஒன்று ஹஜ்ஜுக்காக வேண்டி வருவார்கள், உம்ராவுக்காக வேண்டி வருவார்கள், அடுத்தது வியாபாரங்களுக்காக வருவார்கள். இப்படி வரக்கூடிய மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய காலத்தில், அதே போல் உம்ரா செய்ய வரக்கூடியவர்கள், வியாபாரத்துக்காக வரக்கூடியவர்கள், இவர்களுக்கு சொல்லி அந்த இஸ்லாத்தை உலகத்துக்கும் பரப்பக்கூடிய ஒரு வேலையை செய்தார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்க பிரச்சாரத்தை செய்த போது எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை சுருக்கமாக இங்கே நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்திக்கிறோம். இந்த பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களையும் அன்றைய காலத்திலிருந்த முஷ்ரிக்கீன்கள் பலவிதமான நோவினைகளை கொடுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்காக முயற்சி செய்தார்கள். அவ்வாறான நோவினைகளை தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்சிப்படுத்திக்கிறோம். அதில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சில நோவினைகள். அதில் ஒன்று தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் பொழுது என்ன செய்வார்கள் என்றால், அழுகிய ஆட்டு குடல்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேலில் போட்டுட்டு போவார்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்துடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு பின்னுக்கால என்ன செய்வாங்க என்றால், சிறு கற்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் தாவத் பண்ணி கொண்டு போவார்கள், பிரச்சாரம் செய்து கொண்டு செல்வார்கள். அந்த நேரத்தில் அபூ ஜஹல் போன்ற இஸ்லாமிய விரோதிகள் சிறு கற்கள் எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பிடரில் எரிந்து கொண்டு இருப்பார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டிலேருந்து வெளியாகக்கூடிய இடம், வீட்டிலிருந்து போகக்கூடிய வாசல்களில் முட்களை கொண்டு வந்து போட்டார்கள். அதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதற்கு. இந்த பகுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கு, அதாவது நபி அவர்களின் தோர்களுக்கு கொடுக்கப்பட்ட நோவினைகளை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், அதில் ஒரு சிலதை இங்கே காட்சிப்படுத்திக்கிறோம். அதில் ஒன்று தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர், கஷ்டமென்றாலே என்னென்று தெரியாத ஒரு மனிதர். அப்போ இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக வேண்டி அவங்களோட பெற்றோர் அவரை வீட்டிலேருந்து விரட்டி விடுறாங்க, வீட்டிலேருந்து வெளியே போக சொல்கிறாங்க. அவர் வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கு பின்னால் இவர் வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கு பின்னால் பல கஷ்டங்களை முகம் கொடுத்தார். எந்த அளவுக்கு என்றால், அவரை பற்றி சொல்லக்கூடியவங்க சொல்கிறாங்க, எவ்வளோ சிறப்பாக இருந்தவர், இப்போ அவரோட தோலெல்லாம் அழகாக இருந்த தோலெல்லாம் பாம்பின் தோல் போல் ஆகிவிட்டது என்று சொல்லும் அளவுக்கு இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டார். இது இந்த இடத்துல நாங்கள் பொதுவாக சில யாராவது இஸ்லாத்துக்கு வந்தால் குறைஷிகள் தண்டனை கொடுப்பாங்க. அதில் ஒன்று தான் என்ன செய்வாங்கன்னு, ஒரு பாயொண்டுக்குள்ளே அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபரை சுருட்டி கீழால் என்ன செய்வாங்க, புகையை மூட்டிடுவாங்க. அதன் மூலமாக ஒரு மூச்சு திணறி கஷ்டப்படுவார். அதே போல் தண்ணீர் குளங்கள் அல்லது தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களை கொண்டு வந்து அவங்கள முக்கி அல்லது தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் இல்லாமல், ஏன்னா மக்களை தண்ணீர் இருக்கிற இடம் இல்லை. அப்போ என்ன செய்வாங்கன்னா, தண்ணி நிரப்பி ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரை மூழ்க செஞ்சு அதன் மூலமாக அவர் என்ன செய்வார், தண்ணி மூக்குக்குள்ளே போய்த்து அதன் மூலம் கஷ்டப்படுவார். அதன் மூலம் இஸ்லாத்திலிருந்து அவரை மதம் மாற்றம் செய்வதற்கு முயற்சி செஞ்சார்கள். அடுத்தது முக்கியமான ஒருத்தர் தான் இஸ்லாத்துக்காக மிகவும் கஷ்டப்பட்டவர், ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு கொல்லனாக வேலை செய்தவர். அதனால் என்ன செய்வாங்கன்னா, அவர் இந்த இரும்பை உருக்குவதற்காக வேண்டி தயார்படுத்தின நெருப்பில் அவர் அப்படியே இழுத்து கொண்டு போவார்கள். அதன் மூலமாக அவருடைய மேலிக்கக்கூடிய இரத்தம், கொழுப்பு இவைகள் உருகி அந்த நெருப்பு அணையுமே தவிர
அந்த குறைஷிகளோட உள்ளத்தில் இரக்கம் என்பது வரையில்லை. அதே போல பிலால் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்காக நீ மிகவும் கஷ்டங்களை அனுபவித்தவர். அவர் என்ன செய்வாங்கன்னா கரடு முரடான பாதைகளில் அவரோட கழுத்தில் கயிறை கட்டி கொடுப்பாருங்க, சின்னவங்கக்கிட்ட சிறியவர்கள்ட்ட கொடுப்பாங்க, அவர் இழுத்து கொண்டே போவார்கள். அதன் மூலமாக அவரோட மேலில் காயங்கள் ஏற்படும். அதே போல் சுடுமணல் நிறைந்த பாலைவனத்தில் கொண்டு வந்து அவரை படுக்க போட்டு அவரின் மீது ஒரு நெஞ்சின் மீது கல்லை வச்சு அதன் மூலமாக துன்புறுத்தினார்கள். அதுக்கு அடுத்தபடியாக அம்மார் இப்னு யாசிர் ரதியல்லாஹு அவர்களின் குடும்பம், முழு குடும்பமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வகையில் முழு குடும்பமும் பல சோதனைகளுக்கு பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தார்கள். அதைத்தான் நான் இங்கே என்ன செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு, சுமையா ரதியல்லாஹு அவர்களை ஈட்டியால் குத்தி கொலை செய்தல், அதாவது அபூஜஹல் என்ற கொடியவன் அவங்களுக்கு ஈட்டியால் அடித்து அவனுக்கு கொலை செய்தான். அதே போல் அவங்களோட தந்தையான யாசிர் ரதியல்லாஹு அவர்களை என்ன செய்வாங்கன்றால் 2 குதிரையில் அவன் 2 காலை கட்டி 2 குதிரையும் 2 திசைகளுக்கு விரட்டுவார்கள். அதன் மூலம் அவர் நோவினை செய்யப்பட்டார். அம்மார் ரலியல்லாஹு அவருக்கும் பல நோவினைகள் கொடுத்தாலும் இவங்க இஸ்லாத்தை விட்டு போக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டாயம் சுவர்க்கம் இருக்கிறது என்ற நல்ல செய்தியை இவர்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதலாக சொன்னார்கள். முஸ்லீம்களுக்கு முஷ்ரிக்கீன்கள் பல நோவினைகளை கொடுத்தார்கள் என்றதை நாங்கள் காட்டினோம். இது என்னிடம்னு சொன்னால் ஹபஷாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளைக்கிணங்க சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்றதை இந்த பகுதியில் நாங்கள் காட்டிக்கிறோம். அதாவது ஹபஷா என்பது மக்காவிலிருந்து ஜித்தாவுக்கு வந்து ஜித்தாவிலிருந்து ஷுஐபா என்ற துறைமுகத்தின் ஊடாக நாடு கடந்த ஒரு பயணம்தான் ஹபஷா என்பது. அப்போ இந்த ஹபஷாவுக்கான ஹிஜ்ரத் 2 தடவைகள் நடந்தீங்க. முதல் தடவையாக 16 பேர் முஷ்ரிக்கீன்களுக்கு தெரியாமல் ஹபஷாவுக்கு போனார்கள். ஏன் இவர்கள் ஹபஷாவை தெரிவு செய்தார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹபஷா இருக்கக்கூடிய நஜாஷி மன்னரானவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார், நீதியாக நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மன்னர் என்று சொன்னதன் காரணமாகத்தான் முஸ்லீம்கள் முதல் தடவையாக ஹபஷாவுக்கு போனார்கள். முதல் தடவையாக 16 பேர் ஹபஷாவுக்கு போனாங்க. அதில் 12 ஆண்களும் 4 பெண்களும் கலந்து கொண்டார்கள். இந்த நேரத்தில் முஷ்ரிக்கீன்களுக்கு தெரிய வந்தாலும் அவங்க அதை பெரிதாக அலட்டி கொள்ளலை. காரணம் என்னென்னால் 16 பேர் என்பது அவ்வளோ பெரிய எண்ணிக்கையாக இருக்கல. ஆனால் 2ஆம் தடவையாக 102 பேர் என்ன செஞ்சாங்க என்றால் 2ஆம் தடவையாக 101 பேர் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். 83 ஆண்களும் 18 பெண்களும் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த தடவை முஷ்ரிக்கீன்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்ன காரணம் என்று சொன்னால், எண்ணிக்கை கூடுதலாக இருந்ததுனால திரும்பவும் அந்த முஸ்லீம்களை மக்காவுக்கு அழைத்து வருவதற்காக வேண்டி நஜாஷி மன்னர்கிட்ட 2 குறைஷிகளோட தரப்பிலிருந்து 2 பேரை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள்தான் அம்ர் இப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹும், அப்துல்லா இப்னு ரபியா ரதியல்லாஹு அன்ஹும். இவங்க அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல. இவங்க மன்னர் சபைக்கு வந்து முஸ்லீம்களை பற்றி பல குற்றச்சாட்டுகளை சொன்னதுக்கு பின்னால் நஜாஷி மன்னர் என்ன செய்கிறார் என்றால், முஸ்லீம்கள் சார்பாக ஒத்தரை அழைச்சி பேசுகிறார். அவர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லீம்கள் சார்பாக நஜாஷி மன்னருக்கு பதில் சொல்ல வந்தார். அந்த நேரத்தில் இவர்கள் சொன்ன விஷயங்களை மறுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறான மார்க்கத்தை கொண்டு வந்தார், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இஸ்லாமிய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன என்பவைகளை நஜாஷி மன்னருக்கு தெளிவுபடுத்தியதுக்கு பின்னால் நஜாஷி மன்னர் விளங்கினார், முஸ்லீம்களின் பக்கம் உண்மை இருக்கிறது. இவங்க 2 பேரும் அதாவது முஸ்லீம்களை பற்றி பொய்யான தகவல்களை தந்தார்கள் என்பதற்காக வேண்டி இவங்க 2 பேரையும் திரும்பவும் மக்காவுக்கு போகுமாறு சொல்லிவிட்டு முஸ்லீம்கள் தொடர்ந்தும் தனது நாட்டில் நிம்மதியாக வாழலாம் என்று அனுமதி வழங்கினார். அதைத்தான் இந்த பகுதியில் நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எத்தனை தடவை எச்சரித்த போதிலும் தொடர்ந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்திலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டதன் காரணமாக அதனை நிறுத்துவதற்காக வேண்டி முஷ்ரிக்கீன்கள் செய்த ஒரு திட்டம்தான் ஷிஅபு அபி தாலிப் என்று அழைக்கக்கூடிய அபூ தாலிப் பள்ளத்தாக்கு என்னும் இடத்தில் வைத்து முஸ்லீம்களை சமூக ரீதியான பகிஷ்கரிப்புக்கு உள்ளாக்கினார்கள். அதாவது அவர்கள் அனைவரும் சேர்ந்து, முஷ்ரிக்கீன்கள் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கையை எழுதி, ஒரு ஒப்பந்தத்தை எழுதி காபாவிலே மாட்டி விடுகிறார்கள். அதிலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தவர்களான பனு ஹாஷிம் பனு முத்தலிபர்களுடன் யாரும் எவ்வித தொடர்புகளையும் வைத்து கொள்ளக்கூடாது. எவ்வித தொடர்பு எனும் பொழுது திருமணம் செய்யக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, அதுபோல் அவர்கள் உட்காரக்கூடாது, அவர்களுடன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி எல்லா வகையிலும் சமூகத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தவர்களான பனு ஹாஷிம்களும் பனு முத்தலிபுகளும் சமூக ரீதியான பகிஷ்கரிப்புக்கு உள்ளானார்கள். கிட்டத்தட்ட 3 வருடங்களாக முஸ்லீம்கள் இப்பள்ளத்தாக்கி 3 வருடங்களாக பனு ஹாஷிம்களும் பனு முத்தலிபுகளும் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் இப்பள்ளத்தாக்கில் இருந்தார்கள். சாப்பிடுவதற்கு சரியான சாப்பாடு கிடைக்காமல் குழந்தைகள் அழக்கூடிய சத்தம் பாதையில் செல்லக்கூடிய கேட்கும் அளவுக்கு பல கஷ்டங்களை முஸ்லீம்கள் அனுபவித்தார்கள். என்றாலும் 3 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹு தாலாவின் ஏற்பாடு படி கரையான் அவ்வுடன்படிக்கையை அரித்தது. அதிலே அல்லாஹ்வின் பெயரை தவிர அநியாயமான அனைத்து விடயங்களும் அளிக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் குடும்பத்தவர்களான பனு ஹாஷிம் பனு முத்தலிபுகளும் அப்பள்ளத்தாக்கிலிருந்து வெளியேறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் மிகவும் துன்பகரமான ஒரு காலப்பகுதிக்கு வந்திருக்கிறோம். அதாவது அரபு மொழியில் ஆமுல் ஹுசன், துக்கத்தின் வருடம் என்று சொல்வார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த, பக்கபலமாக இருந்த அவர்களின் மனைவியார் ஹதீஜா நாயியும் அவர்களின் சிறிய தந்தையான அபூ தாலிபும் மரணமே இதற்கான காரணமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆறுதல் சொல்லக்கூடியவராக அவரது மனைவி ஹதீஜா நாயி இருந்தார். அதே போன்று குறைஷிகளிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய சுவராக அபூ தாலிப் காணப்பட்டார். இவர்கள் இருவரும் ஒரே வருடத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து மரணமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய கஷ்டத்தையும் கவலையும் ஏற்படுத்தியது. அதனை காட்டும் விதமாகத்தான் கவலையின் காரணமாக வடியும் கண்ணீரை கொண்ட ஒரு கவலையின் காரணமாக அழக்கூடிய ஒரு கண்ணையும், அதே போல் பாலத்தில் பயணிக்கக்கூடியவர் இடைநடுவிலே அப்பாலம் உடைந்து விழுந்தால் எவ்வாறு இருக்குமோ அதே போன்ற நிலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவித்தார்கள் என்பதை இங்கு காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உணர்வு எவ்வாறு இருந்திருக்கலாம் என்பதனை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இச்சித்திரங்களை நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். ஹதீஜா நாயின் பிரிவை அடுத்து, அதேபோல் அபூ தாலிபுடைய மரணத்தை தொடர்ந்து மிகவும் கவலையான நிலைமையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கலாம், அவர்கள் வேறொரு கூட்டத்துக்கு நிம்மதி கிடைக்கலாம், அதே போன்று மக்கா தவிர்ந்த இன்னும் ஒரு நகருக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை இஸ்லாத்துக்கு அழைக்கலாம் எனும் நோக்கில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பயணம்தான் தாயிஃப் பயணம். ஆனால் இந்த தாயிஃப் பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நோக்கத்துக்கு மாறாக அமைந்தது என்பது கவலைக்குரிய விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற தாயிஃப் நகரத்தை தான் இந்த இடத்திலே நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக தாயிஃப் நகரத்துக்கு சென்று சகீஃப் கிளையாரின் தலைவர்களிடத்தில் இஸ்லாத்தை சொன்னார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்க மறுத்ததுடன் சாதாரண மக்களை கொண்டு, மடையர்களை கொண்டு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்களால் எரியச் செய்தார்கள். அதே போன்று தாயிஃப் நகரத்தை விட்டு வெளியே வரும் வரைக்கும் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்களால் எரியப்பட்டதை போன்று கடும் சொற்களாலும் சுடப்பட்டார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயப்பட்டு அவர்களின் காலெல்லாம் இரத்தத்தால் நனைந்து போனது. அதனைத்தான் இங்கு சிவப்பு நிறத்திலே நாங்கள் கால் பாதத்தினை காட்டியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திலிருந்து வெளியேறி அங்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு திராட்சை தோட்டத்திற்குள்ளே நுழைந்து அங்கு சிறிது நேரம் இருக்கிறார்கள். தாயிஃப் பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உதவியாக ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எரியப்படக்கூடிய கற்களை தனது முதுகினாலும் நெஞ்சினாலும் அவர்கள் அக்கற்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது முதுகினாலும் நெஞ்சினாலும் பாதுகாத்தார்கள். இவ்வாறு இருவரும் சேர்ந்து தாயிஃப் நகரத்திலிருந்து வெளியேறி தாயிஃப் நகரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திராட்சை தோட்டத்தினுள்ளே ஒரு சிறிது நேரம் அலைப்பாருகிறார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சிய பிரார்த்தனை அதோ அங்கு அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு துஅஃப குவதி என்ற துஆவின் மூலம் அந்த படத்தின் மூலம் காட்டியிருக்கிறோம். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு தனக்கு ஏற்பட்ட கவலைக்கு ஆறுதல் தேடுகிறார்கள். அதே போன்று இந்த தோட்டத்தில் இணைந்த முக்கியமான ஒரு நிகழ்வு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரியாக இருந்த ரபியா என்பவரின் இரு மகன்களும் இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு அவர்கள் உள்ளத்திலோ இரக்கம் வருகிறது. அவர்கள் தனது அத்தாஸ் எனும் அடிமையின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில திராட்சை பழங்களை கொடுத்து அனுப்பினார்கள். அந்த நேரத்திலே அத்தாஸ் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாடுகிறார்கள். அவருக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த அத்தாஸ் உடனே அந்நேரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் மன அமைதியை கொடுத்தது எனலாம். தாயிஃப் நகர பயணத்துக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்தார்கள். ஒரு பக்கத்தில் அவர்களது நேசர்களான தனது மனைவி ஹதீஜா நாயின் மரணம், அபூ தாலிபின் மரணம், தாயிஃபில் ஏற்பட்ட சம்பவம் இவைகளால் கவலையிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்தும் முகமாக நடைபெற்ற ஒரு நிகழ்வு தான் அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்வு. அல் இஸ்ரா என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி சென்ற பயணம் அல் இஸ்ரா என்று சொல்லப்படும். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து 7 வானங்களையும் தாண்டி சிதரத்துல் முன்தஹா வரைக்கும் சென்ற பயணம் அல் மிஅராஜ் என்று சொல்லப்படும். இது நுபுவத் 10ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு நிகழ்வாகும். இந்நிகழ்வின் போது இந்நிகழ்வு ஒரே நாளில் நடைபெற்றது என்பதும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உடலாலும் உயிராலும் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இங்கு நாங்கள் காபாவை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதாவது மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அங்கிருந்து ஒவ்வொரு வானங்களாக தாண்டி ஒவ்வொரு வானங்களிலும் ஒவ்வொரு வானத்திலும் ஒரு நபியை சந்தித்தார்கள். அந்த நேரத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து ஒவ்வொரு வானங்களாக தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் பொழுது ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களை சந்தித்தார்கள். முதலாவது வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 2வது வானத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். 3வது வானத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 4வது வானத்திலே நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 5வது வானத்தில் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 6வது வானத்தில் அவரது சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், 7வது வானத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்தித்து பிறகு சிதரத்துல் முன்தஹா வரைக்கும் சென்று அல்லாஹுடன் உரையாடி விட்டு வந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு பரிசாக அல்லாஹு தாலா தொழுகையை கொடுத்தான். அதைத்தான் நாங்கள் இங்கு ஒரு பரிசு போன்று காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட பரிசு ஆரம்பமாக 50 வேளை
தொழுகை நேரம் வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆலோசனை கேட்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் கேட்டு அது 5 நேர தொழுகையாக மாற்றப்பட்டது. என்றாலும் அதனுடைய கூலி 50 நேரமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இந்நிகழ்வின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தையும் கண்டார்கள். சுவர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களையும் நரகத்தையும் நரகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனைகளையும் கண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வரலாற்றின் மக்கா காலத்தின் முக்கிய ஒரு திருப்பு முனையாக அமைந்த அகபாவுடைய உடன்படிக்கையை தான் இந்த இடத்துல நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முக்கிய காரணமாக அமைந்ததே இந்த அகபாவுடைய உடன்படிக்கை தான். இந்த அகபாவுடைய உடன்படிக்கை 2 தடவைகள், அதாவது நுபுவத் 12ஆம் வருடமும் நுபுவத் 13ஆம் வருடமும் நடைபெற்றது. 2 உடன்படிக்கைகள். முதலாம் உடன்படிக்கையில் 12 பேர் கலந்து கொண்டார்கள். 2வது உடன்படிக்கையில் 75 பேர் கலந்து கொண்டார்கள். இந்த உடன்படிக்கையில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன விடயங்கள் ஒப்பந்தமிடப்பட்டது, உடன்படிக்கை செய்யப்பட்டது என்பதும், முதலாவது உடன்படிக்கையில் என்ன விடயங்கள் ஒப்பந்தத்தில் காணப்பட்டது என்பதும், இரண்டாவது உடன்படிக்கையில் என்ன விடயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களிடம் எதிர்பார்த்தார்கள் என்பதையும் இங்கு நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இவ்வுடன்படிக்கையின் பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு பொருத்தமான இடமாக மதீனாவை காட்டினார்கள். அதன் பிறகு முஸ்லிம்கள் தனியாகவும் கூட்டமாகவும் இரகசியமாகவும் மக்காவை விட்டு மதீனாவை ஹிஜ்ரத் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நாள் முஸ்லிம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்காவை விட்டு சென்றது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவை விட்டு சென்று விடுவார்கள் என்பதை முஷ்ரிக்கீன்களுக்கு உணர்த்தியது. அதன் அடிப்படையில் முஷ்ரிக் தலைவர்கள் ஒன்று கூடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்பதற்காக வேண்டி கூடிய இடம்தான் தாருன் நதுவா. அதாவது தாருன் நதுவா என்பது முக்கியமான ஆலோசனை நடைபெறக்கூடிய இடம் என்பதை இதுக்கு முன்னரே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்நேரத்திலே பல கருத்துக்கள் சொல்லப்பட்ட போதிலும், பல ஆலோசனைகள் சொல்லப்பட்ட போதிலும், கடைசியாக அபூஜஹல் சொன்ன ஆலோசனை தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அபூஜஹல் சொன்னார், குறைஷி கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தார், முக்கியமான ஒவ்வொரு கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டை சுற்றியிருப்பார். அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரே அடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விடுவார். இதன் மூலம் பனு ஹாஷிம், பனு முத்தலிபுகளுக்கு ஒருவர் கொலை செய்தால் அவரை பழிவாங்க முடியும். இவ்வாறு பல கோத்திரத்தை சேர்ந்த வாலிபர்கள் சேர்ந்து நபி அவர்களை கொலை செய்தால் யாரையும் பழிவாங்க முடியாது. மாற்றமாக அது குற்றப்பரிகாரமாக ஏதாவது பெற்றுக்கொள்ளத்தான் முடியும், அதற்கு பாரமாக கொலை செய்ய முடியாது என்று சொன்ன அபூஜஹலின் கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இச்சபை கலைந்து சென்றது என்பதனை தான் இங்கு நாங்கள் காட்டியிருக்கிறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த நுபுவத் 13ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்வாகும். இதற்கு முன்னர் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய குறைஷிகள் ஆலோசனை செய்தார்கள் என்பதை பார்த்தோம். இந்த இடத்திலே அதனை எவ்வாறு அமுல்படுத்தினார்கள், அந்நேரத்தில் என்ன நடைபெற்றது என்பதை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூங்கும் பொழுது அவர்களை வீட்டை சுற்றி ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு வாலிபர்கள் வந்து நிற்கிறார்கள். நபி அவர்கள் வெளியே வந்ததும் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே முன்னேற்பாடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக தூங்கக்கூடிய இடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூங்க வைத்துவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு தூங்கக்கூடிய இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொள்கிறார்கள்.
இரவு நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து சூரா யாசீனுடைய முதல் 10 ஆயத்துக்களை ஓதியவர்களாக மண்ணை எடுத்து சுற்றி இருந்தவர்களை நோக்கி தூவிவிட்டு வெளியாகி செல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலே இவர்களின் கண்களை எல்லாம் நபி அவர்களை விட்டு குருடாக்கி விட்டான். நபி அவர்கள் வெளியே சென்றதுக்கு பின்னர் அவர்கள் பார்க்கிறார்கள், உள்ளே நபி அவர்கள் தூங்குகிறார்கள். அதாவது நபி அவர்கள் தூங்கவில்லை, தூங்கி கொண்டிருப்பவர் அலி. அவர்கள் நினைக்கிறார்கள் நபி அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று. காலை வேளையிலே அதிலிருந்து அலி அனுப்பினதுக்கு பின்னர் தான் அவர்கள் கை செய்தப்பட்டார்கள். எங்கள் அனைவரையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்டி செல்லும் பொழுது நாங்கள் அவர்களை காணவில்லை என்று சொல்லி. இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான முறையில் திட்டமிட்டு அங்கிருந்து வெளியாகி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வீட்டுக்கு செல்கிறார்கள். அங்கிருந்து தௌர் குகையை நோக்கி செல்கிறார்கள். இதன் தொடரை அடுத்து உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம். ஹிஜ்ரத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இஸ்லாமிய வரலாற்றிலும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். அதன் ஆரம்பமாக இங்கே நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தின் போது சென்ற பாதையை மாத்திரம் காட்டியிருக்கிறோம். அதாவது இங்கு 2 நிறங்கள், வெள்ளை நிறத்திலும் பச்சை நிறத்திலும் விளக்குகள் ஒளிர செய்யப்பட்டுள்ளது. விளக்குகள் ஒளிர செய்யப்பட்டுள்ளன. வழமையாக யாராவது மக்காவிலிருந்து மதீனா செல்வதாக இருந்தால் அந்த வெள்ளை நிற விளக்கு பத்தக்கூடிய பாதையில் தான் செல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளின் கவனத்தை திருப்பும் முகமாக வேறெங்கேயாவது நபி ஸல்லல்லாஹு சென்றிருக்கலாம் என்று எண்ணும் வகையில் வழமையான பாதைக்கு மாற்றமாக இந்த பச்சை நிறத்தில் விளக்குகள் எரியக்கூடிய பாதையினூடாக மக்காவிலிருந்து வெளியாகி மதீனாவை சென்றடைந்தார்கள் என்பதை தான் இங்கு நாங்கள் 2 விளக்குகள் மூலம் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறோம். ஹிஜ்ரத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத்தின் போது நடைபெற்ற முக்கியமான சில விடயங்களும் அவர்கள் தங்கிய சில இடங்களும் தான் இங்கு நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதில் முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிலிருந்து வெளியேறி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு சென்று அவர்கள் இருவரும் சேர்ந்து இரவோடு இரவாக சௌர் என்று சொல்லக்கூடிய குகையிலே வந்து தங்குகிறார்கள். அந்த குகையில் தங்கி அங்கு 3 நாட்களுக்கு பிறகுதான் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஆரம்பித்தார்கள். அந்த குகையை காட்டுவதற்காக வேண்டிதான் இங்கு நாங்கள் குகை போன்றொன்றை செய்து சௌர் குகை, அந்த குகையின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கிய குகை சௌர் என்று அழைக்கப்படக்கூடிய குகை, அதுதான் இங்கு காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அடுத்த ஹிஜ்ரத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கடந்து சென்ற ஒரு இடம்தான் உம்மு மாபத் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் கூடாரம். அதாவது இங்கு மூதாட்டி பெண்மணி, அதாவது உம்மு மாபத் என்று சொல்லக்கூடிய ஒரு மூதாட்டி பெண்மணி ஒன்று இருந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பதற்கு எந்தொன்றுமே கிடையாது என்று சொல்லி மனவருத்தப்பட்ட போது, கவலை தெரிவித்த போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கூடாரத்தின் ஓரத்திலே ஒரு ஆட்டை காண்கிறார்கள். அந்த ஆடு மிகவும் மெலிந்ததாகவும் அதில் பால் கறக்க முடியாத ஒரு பெண்ணாடாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அந்த ஆற்றிலிருந்து பாலை கறந்தார்கள். பாலை கறந்து அதை முதல் தடவையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வீட்டின் உரிமையாளரான உம்மு மாபத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அருந்தினார்கள். மீண்டும் இன்னும் ஒரு தடவை ஒரு கோப்பை நிறைய பாலை கறந்து அவர்களுக்கு கொடுத்து விட்டு சென்றார்கள். அதனைத்தான் இங்கு நாங்கள் காட்டியிருக்கிறோம். அடுத்தது ஹிஜ்ரத்தின் போது நடைபெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வு தான் சுராகத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் இஸ்லாத்தை அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. குறைஷியர்கள் செய்த அறிவிப்பின்படி, அதாவது யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களது தோழரையும் மக்காவுக்கு பிடித்து கொண்டு வந்தால் அவர்களுக்கு 200 ஒட்டகங்கள் வழங்கப்படும் என்று சொன்னதற்கிணங்க அதனை ஆசை வைத்தவராக சுராகத் இப்னு மாலிக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரட்டி கொண்டு சென்றார். அந்த நேரத்தில் அவருடைய குதிரையின் கால்கள் அப்படியே மண்ணுக்குள் புதைந்து சென்றது. அதுக்கு பின்னால் அவர் அதிலிருந்து அல்லாஹ்வின் உதவியை கொண்டு பழைய நிலைமைக்கு திரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வாக்கு அளிக்கிறார். அதாவது, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன், உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லியவராக திரும்பவும் அவர் மக்காவை நோக்கி வருகிறார். நபி அவர்களை பிடிக்க சென்றவர் நபி அவர்களை பாதுகாத்தவராக மக்காவை நோக்கி வந்தார். அந்நிகழ்வை தான் இங்கு நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இது குபா பள்ளிவாயல். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னர் மதீனாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய குபானும் நகரத்திலே சில நாட்கள் தங்கிவிட்டு அதன் பின் தான் மதீனாவுக்கு சென்றார்கள். அந்த நேரத்திலே தங்கிய சில நாட்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு ஒரு மஸ்ஜிதை நிறுவினார்கள். அதுதான் குபா பள்ளிவாயல். அதனைத்தான் இங்கு நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். நாஸ் கலாசார நிலையம் மற்றும் தாருல் குர்ஆன் லிபரா இமில் ஈமான் இணைந்து நடத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான மாபெரும் கண்காட்சி 2024. கண்காட்சியின் உள்ளடக்கங்கள் ஜாஹிலிய கால மக்களின் வாழ்க்கை முறையும் அவர்களுடனான நபி அவர்களின் தொடர்பும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்வில் எதிர்கொண்ட துன்பங்களும் சவால்களும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதீனா வாழ்வும் வெற்றிகளும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆளுமை மிக்க வாழ்வியல் கலைகளும் தத்துவங்களும் இன்னும் பல பயன்மிக்க அம்சங்களுடன் மார்ச் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் 4ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை. நுழைவு கட்டணம் ரூபாய் 100 மட்டுமே.